நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். நாகை அருகே கீழ்வேலூரில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை கண்டித்து சாலை மறியல். உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி முழக்கம். சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் அப்புறப்படுத்தியதால் வாக்குவாதம். பகுஜன் சமாஜ் கட்சி தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை நேற்று இரவு அவரது வீட்டில் வெட்டி படுகொலை செய்தனர். இச்சம்பவம் தமிழக அரசியலில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த படுகொலையை கண்டித்து நாகை மாவட்டம் கீழ்வேலூரில் பகுஜன் சமாஜ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ் கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம், தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட கட்சிகளின் சார்பில் கீழ்வேலூர் கடைத்தெருவில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய கோரியும், தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரியும் முழக்கங்களை எழுப்பினர். சாலை மறியல்களில் ஈடுபட்டவர்களை போலீசார் அப்புறப்படுத்தியதால் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களுக்கும் போலீசாருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த திடீர் சாலை மறியல் போராட்டத்தால் நாகை திருவாரூர் தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பட்டியல் மக்கள் உரிமைக்காக இந்த பலிகளை கணக்கெடுப்போம், விழுந்த பலிகளை கணக்கெடுப்போம், விடுதலை போரில் கடன் அடைப்போம். வீர வணக்கம், வீர வணக்கம்.